மற்றும் ஹங்கேரி இடையே ஒரு புதிய உரசல் ஏற்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தை கவனத்தில் கொண்டு வந்துள்ளது. மேலும் எண்ணெய் விலையேற்றத்தை குறைக்க உலக நாடுகள் பல்வேறு வழிகளை தேடி வருகிறது. மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரிக்கும் அதே வேளையில் உக்ரைன் மற்றும் ஹங்கேரி எண்ணெய் குழாய் தொடர்பான ஒரு புதிய உரசல் ஏற்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. உக்ரைன் வழியாக செல்லும் ரஷ்யா ட்ருஸ்பா எண்ணெய் குழாயை மீண்டும் திறக்குமாறு தனக்கு அழுத்தம் கொடுப்பதை ஜெலன்ஸ்கி பிளாக்மெயில் என்று விமர்சித்துள்ளார். ரஷ்ய தாக்குதலால் சேதமடைந்த ட்ருஸ்பா குழாயை விரைவாக சரி செய்யாவிட்டால் உக்ரைனுக்கான ஐரோப்பிய ஒன்றிய நிதியுதவியை தடுப்போம் என ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் எச்சரித்துள்ளன. இதனை ஜெலன்ஸ்கி பிளாக்மெயில் என்று விமர்சித்துள்ளார். ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா தனது எண்ணெய் தேவைக்கு ரஷ்யாவை அதிகம் சார்ந்துள்ளது. இந்த நடவடிக்கை ஹங்கேரியின் பொருளாதாரத்தை, குறிப்பாக எரிசக்தி துறையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மற்றும் ஹங்கேரிக்கு இடையிலான ட்ருஸ்பா எண்ணெய் குழாய் தகராறு இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஹங்கேரி ரஷ்யாவுடன் இணக்கமான உறவை கொண்டிருப்பதாகவும் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றும் உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. இதனால் ட்ருஸ்பா குழாய் வழியாக எண்ணெய் விநியோகத்தை ஒரு அரசியல் கருவியாக உக்ரைன் பயன்படுத்துவதாக கருதுகின்றனர். ஆயுத உதவி வழங்க எண்ணெய் குழாயை திறக்க வேண்டும் என நிபந்தனை விதிப்பது உக்ரைனை அச்சுறுத்தும் செயல் என அவர் மேலும் ஐரோப்பிய நட்பு நாடுகளிடம் இதனை பற்றி தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஈரானிய ட்ரோன்களை எதிர்கொள்ள உக்ரைன் வழங்க முன்வந்த தொழில்நுட்ப உதவியை ட்ரம்ப் வெளிப்படையாக நிராகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.